ஹலோ கைஸ், வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரள கிராமத்துக்கு தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராமத்தில் 15 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டுமே அபூர்வமாக பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர்கள் ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே பூத்துருக்கு. ஸோ இந்த பூக்களை போயிட்டு பார்வையிட போக போகிறோங்க. சூப்பரான பதிவு. வாங்க ஜாலியாக போய் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஓவேலி அப்படிங்கிற கிராமத்துக்கு தாங்க இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பகுதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேரள மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எல்லாமே தேயிலை தோட்டங்கள், ஏலக்காய் முதல் முறையாக பார்த்தேன். ஏலக்காய் தோட்டங்கள், காபி எஸ்டேட்டுகள் அப்படின்னு சொல்லி, அதுவும் அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது அப்படியே ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. ஸோ இந்த கிளைமேட்டில் இந்த வில்லேஜுக்கு இப்போ நம்ம பயணத்தை தொடர்ந்து போகிறோங்க. போகக்கூடிய வழியெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெய்து ஆங்காங்கு அருவிகளும் ஆறுகளுமா ரொம்பவே ரம்மியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேயிலை தோட்டங்கள் முழுவதும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிற்றோடைகள் ஊருக்குள்ளே இருந்ததுங்க. வீடுகள் பக்கத்திலே அவ்வளோ அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல மெல்லிசை பாடக்கூடிய பறவைகள் சத்தம்னு சொல்லி இயற்கை சூழ இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு தாங்க இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். ஓவேலி அப்படிங்கிறது ஒரு பள்ளத்தாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்க. இது போகும் வழியில் சுற்று வட்டாரத்துலேயும் நிறைய கிராமங்கள் இருக்குது. பொதுவாக கொஞ்சம் பெரிய கிராமம் அப்படின்னா ஓவேலியே சொல்லலாங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது பாருங்கள். முழுவதுமே தேயிலை தோட்டங்களுக்குள்ளே தான் நம்ம பயணம் பண்ணுற மாதிரி இருந்தது. என்னோட லைஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கக்கூடிய இடத்துக்கு இப்படி ஒரு அழகான ஒரு தேயிலை தோட்டங்கள், காபி தோட்டங்கள், ஏலக்காய் தோட்டங்கள் அப்படின்ட்டு நான் ஒரு பகுதியை பார்த்ததே இல்லை. ஃபைனலாக ஓவேலி வில்லேஜ் வந்துட்டோம். ஸோ அதான் பாருங்கள், ஓவேலி வில்லேஜ் சின்ன ஒரு சிற்றூர் தாங்க. ஒரு வண்டி பாருங்க, என்ன வண்டினே தெரியல, டிஃப்ரெண்டாக வந்துட்டு இருக்கு டிராக்டர். ஓ சூப்பர், சூப்பராக சின்ன பஸ் ஸ்டாண்டு, ஒரு 4-5 கடைங்க, டீ கடை, அருமையாக இருக்குங்க. இந்த வீடு பாருங்களேன், இந்த லொக்கேஷனு இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த லொக்கேஷனில் பேக்கில் தெரிகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸு அங்கே தெரிகிறது, சின்ன ஃபால்ஸு. இந்த பக்கம்லாம் பாருங்க எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா. வரும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் போட்டேன். சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் தண்ணி பிரச்சனை இங்கே பாருங்கள், சொட்டி போய்கிட்டே இருக்குது தண்ணி. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாவுக்கும் என் ஒய்ஃபுக்குமே சண்டே ஆயிரும் தண்ணி பிடிக்கிறதுக்கு, அந்தளவுக்கு தண்ணீர் பிரச்சனை. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன தனி டேங்க்கு, சின்ன பஸ் ஸ்டாண்டு, செம்மையாக இருக்குது ஏரியாவே. ஸோ இப்படியே நம்ம முருகன் சந்தனமலை முருகன் கோயிலுக்கு அங்கே போகிறோங்க. போயிட்டு ஸோ அந்த குறிஞ்சி பூக்களை பார்வையிடலாம். இந்த கடையை பாருங்கள், இந்த கடை மேலே எப்படி இருக்குன்ட்டு செமையாக இருக்குது பாருங்கள். பாசி சூப்பராக இருக்குல்ல. பாருங்க, முடவாட்டுக்கால் கிழங்கு காசு கொடுத்து வாங்குவோம். இங்கே பாருங்க, சும்மா வளர்ந்துட்டு இருக்கு அங்கங்க. சூப்பராக இருக்கு பாருங்க இதுக்குள்ள வீடு.
ஃபைனலாக ஓவேலி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு ஆறு. ஃபஸ்ட்டு உள்ள பாலம் பாருங்கள், எவ்வளோ பழமையான பாலம்ட்டு இடிஞ்சு விழுந்துருச்சு. இதுக்கு மேலே பாருங்கள் ஆறு. நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்க ஃபால்ஸு, அந்த ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆற்று நீர் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக க்ளவுட்ஸு, அப்படியே சாரல் அடிச்சிட்ருக்கு ரெண்டு பக்கமுமே. காற்றுக்கு இந்த பக்கம் வந்து பாருங்கள், தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அருமையான வில்லேஜுங்க, செமையான ஸ்பாட்டு ஓவேலி. அப்புறம் இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்த்தேன், கோவில் நினைக்கிறேன். இதாங்க ஓவேலி வில்லேஜு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சந்தனமலை முருகன் கோவிலுக்கு போக போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த வீடு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. இந்த பாறைக்கு அடியில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு கேவுக்குள்ளே இருக்க மாதிரி சூப்பராக இருக்குது, அருமை. ரொம்ப நேரமாக பாருங்கள், இந்த பேர்ட்ஸ் ரெண்டும் செம்மையாக இருக்குது பாருங்கள் வாலோட. ஊட்டியில் நான் சுற்றி பார்த்த ஏரியாவை விட இந்த கூடலூர் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க, கேரளா மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மலை ஓரத்தில் மிஸ்ட்டு, புதுசு ஃபுல்லாக ஏலக்காய் போட்டிருக்காங்க, தேயிலை தோட்டங்கள், அருமையான லொக்கேஷனுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளே தான் வந்திருக்கோம், சூப்பராக இருக்குது பாருங்கள். வாடி வாடி பக்கம் வாடி வீணா வா. இங்கே பாருங்கள், இதுதான் ஏலக்காய். இங்கே பாருங்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இதுதான் ஏலக்காயாக மாறுறது. அப்பா செம வாசனைங்க, அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க முளைச்சி வந்துருக்கு ஏலக்காய். இது எல்லாமே ஏலக்காய் தோட்டம் தாங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக முருகன் டெம்பிள் வந்தாச்சு. கிளைமேட் பாருங்கள் செமையாக இருக்குது, ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கும், அது எங்கேன்னு தெரியல. ஸோ கீழே பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் அவளோட எதிர்பார்த்துட்டு வந்த குறிஞ்சி மலர்கள் அருமையாக இருக்குது. கீழே அப்படியே ஆறு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள், ஸ்லோவாக வைக்கிறேன், அந்த மிஸ்டெல்லாம் பாருங்கள் எப்படி மூவ் ஆகி போயிட்டுருக்குன்ட்டு பாருங்கள், அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் சின்ன சின்ன வீடுகள் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஹேர் பின் பெண்டெல்லாம் சூப்பராக இருக்குது. அற்புதமாக இருக்குங்க, செமையாக இருக்குது. ஏரியா ஃபுல்லாகவே பூக்கள் தாங்க, அருமையாக இருக்குது. பேக்ரவுண்டில் பாருங்கள் இந்த வில்லேஜு, ஸோ இந்த மிஸ்ட்டு சூப்பர், செம்ம கிளைமேட்டு.
இந்த சைட்லாம் பாருங்க, செமையாக இருக்கு பூக்கள். பா, சூப்பராக இருந்துச்சுங்க வியூ பாயிண்ட்டு. டைம் ஆக ஆக எல்லாம் க்ளவுட்ஸ் வந்துருச்சு, ஒன்றுமே தெரில பாருங்கள். இந்த பேக்ரவுண்ட் ஹில்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க, செமையாக இருக்குது கிளைமேட்டு. பாருங்க, அருமையாக இருக்குது லொக்கேஷனு. எல்லாம் பாருங்க, ஃப்ளவர்ஸ் தான் பறிச்சிட்ருக்காங்க. க்ளவுட்ஸ்லாம் பாருங்க, அருமையாக இருக்குது. சூப்பராக பாருங்க, ஃபுல்லாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு க்ளவுட்ஸ் வந்து ஃபுல்லாக மூடிடுச்சு, இப்போ செமையாக இருக்குங்க. மலைச்சாரல் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்பாட்டு தாங்க சந்தனமலை முருகன் கோவில். நம்ம இன்னும் போகவே இல்லை. வந்தோடனே முருகான்ட்டு வணங்கலான்னு பார்த்தா குறிஞ்சிப்பூ இருக்க ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு டக்குன்ட்டு. இங்கே வந்துட்டு ஆர்வத்தில் மன்னிச்சிருங்க முருகா. பாருங்க எவ்வளோ வியூ பாயிண்ட்டாக எப்படி இருந்துட்டு. இப்போ ஃபுல்லாக க்ளவுடு தாங்க, ஒன்றுமே தெரியவே இல்லை. கிளைமேட்டே சேஞ்ச் ஆகி சூப்பராகிடுச்சு. அப்பவும் பாருங்க, வந்த டூரிஸ்ட்டுங்கெல்லாம் இவங்க எல்லாம் மேக்சிமம் இங்கே கூடலூர் அது பக்கத்தில் உள்ள மக்கள் தான். எல்லாம் பாருங்க, இந்த மலை சாரலையும் பொருட்படுத்தாமல் சூப்பராக வந்து சாரலாக இந்த சாரலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம ஃபீல். சூப்பராக இருக்கு. மேலே சந்தனமலை முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. அருமையான ஒரு தரிசனம். முருகபுராணி இங்கே பாருங்க, அம்மன்ல மாரியம்மன் கோவில் அழகாக இருக்குங்க. எப்பா இங்கே பாருங்க, புத்துலேயே வந்து சாமி வச்சுருக்காங்க. இயற்கையிலே வளர்ந்ததுன்னு நினைக்கிறேங்க அந்த நாக தெய்வம். பயங்கரமாக இருக்கு. நம்ம இந்த ஓவேலி சிற்றூர் பதிவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக அந்த ஓவேலி வர்ற வரையும் இருக்கக்கூடிய வில்லேஜ், அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிஞ்சி மலர்கள், நம்ம சந்தனமலை முருகன் ஐயா எல்லாரையும் தரிசனம் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே க்ளவுட்ஸாக, எப்போவுமே முருகன் ஐயா வந்து இந்த க்ளவுட்ஸில் தான் இருப்பார் மாதிரி. அருமையாக செம்மையான லொக்கேஷனில் வந்திருக்காரு. ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இனிமையான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, பபாய். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளவுட்ஸ் விலகிட்டு இருக்கு. லொக்கேஷன் செம்மையாக இருக்குங்க. கீழெல்லாம் பாருங்கள், ரோட்டில் அப்படியே வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கு. செம்மையான லொக்கேஷனுங்க. அந்த சந்தனமலை முருகன் டெம்பிள் சூப்பராக இருக்குது.
இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக குறிஞ்சி பூக்கள் தான். இந்த ஏரியா எல்லாமே பூத்துருக்குங்க. ஐயோ, கீழே பாருங்க செமையா இருக்கு இந்த ஏரியாலாம். அங்கே பாருங்க பச்சை பசேல்னு தாங்க இருக்கு எங்க பார்த்தாலும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடுகள் அழகா இருக்கு. எப்பா செமையா இருக்குங்க. பாருங்க ஒரு பஸ் பாருங்க வருது தூரத்துல, சூப்பரா இருக்கு. அப்படியே இங்க பாருங்க ஃபால்ஸ், 2 ஃபால்ஸ்.